சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்ட யாதவ சங்கம் இணைந்து நடத்தும் முப்பெரும் விழா அழைப்பிதழ். யாதவ கன்வென்ஷன் சென்டர் திறப்பு விழா. டாக்டர் AR தர்மலிங்கம் யாதவ் பிறந்தநாள் விழா. ARD அறக்கட்டளை சார்பில் நலிந்தோருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா. வரும் மார்ச் 25 செவ்வாய் 5 மணி அளவில் சென்னை நெற்குன்றம் டோல்கேட் அருகில். விழா தலைமை மற்றும் யாதவ கன்வென்ஷன் சென்டர் திறப்பாளர் டாக்டர் AR தர்மலிங்கம் யாதவ். குத்துவிளக்கேற்றி நிகழ்ச்சியை துவங்கி வைப்பவர் திருமதி டி ராணி சங்குபதி தர்மலிங்கம். ஈரோடு மாவட்டம் வண்ணாரியம்மன் குண்டம் திருவிழா பூச்சாட்டுதலுடன் கோலாகலமாக தொடங்கியது. சத்தியமங்கலம் அடுத்துள்ள அடர்ந்த வனப்பகுதியில் அமைந்துள்ள வண்ணாரி மாரியம்மன் கோவிலில் பங்குனி மாதம் நடைபெறும் குண்டம் திருவிழா மிகவும் பிரசித்தி பெற்றதாகும். இந்த ஆண்டு குண்டம் திருவிழாவின் முதல் நிகழ்வாக இன்று அதிகாலை வண்ணாரியம்மன் கோவிலில் பூச்சாட்டுதலுடன் விழா தொடங்கியது. இதையொட்டி சத்தியமங்கலம் சுற்றுவட்டாரத்தில் உள்ள கிராமங்களைச் சேர்ந்த 3000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் வண்ணாரியம்மன் கோவிலில் குவிந்தனர். அப்போது மேளதாளங்கள் முழங்க பக்தர்கள் நடனமாடி மகிழ்ந்தனர். இதைத் தொடர்ந்து வண்ணாரியம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு தெப்பக்குளத்திற்கு சென்று தீர்த்தம் எடுத்து வரப்பட்டது. பின்னர் வண்ணாரியம்மனிடம் பூவரம் கேட்டு பூச்சாட்டுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே புற்றடி மாரியம்மன் கோவில் பங்குனி தீமிதி திருவிழாவையொட்டி 3000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் பூக்குழி இறங்கி நேர்த்திக்கடன் செலுத்தினர். திருவலஞ்சுள்ளி தக்கரபுலி கிராமத்தில் உள்ள இக்கோவிலில் கடந்த 16ஆம் தேதி காப்புக்கட்டுதலுடன் திருவிழா தொடங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்வான தீமிதி திருவிழா நேற்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் சுமார் 3000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் தங்கள் வேண்டுதல் நிறைவடைய வேண்டி பாடை காவடி எடுத்தும் பால் குடங்கள், உயிர் சேவை காணிக்கை, முடி இறக்குதல் உள்ளிட்ட பல்வேறு காணிக்கைகளை அம்மனுக்கு நேர்த்திக்கடனாக செலுத்தினர். தொடர்ந்து தீக்குண்டத்தில் இறங்கி பக்தர்கள் நேர்த்திக்கடனை செலுத்தினர். நீலகிரி மாவட்டம் உதகையில் காருக்கு வழிவிடாமல் சிறுத்தை புலி நடந்து சென்ற வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. உதகையில் வனப்பகுதியில் வசித்து வரும் சிறுத்தை, கரடி, காட்டெருமை உள்ளிட்ட வனவிலங்குகள் அவ்வப்போது உணவு தேடி ஊருக்குள் வந்து பொதுமக்களை அச்சுறுத்தி வருகின்றன. இந்நிலையில் உதகையிலிருந்து குந்தா செல்லும் சாலையில் சிறுத்தை புலி ஒன்று அப்பகுதியில் சென்ற வாகனத்திற்கு வழிவிடாமல் ஒய்யாரமாக நடந்து சென்றது. இது தொடர்பாக வீடியோ இணையதளத்தில் வைரலாகி வரும் நிலையில் வாகன ஓட்டிகள் எச்சரிக்கையுடன் செல்ல அறிவுறுத்தப்பட்டுள்ளது. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே வனவிலங்குகளை வேட்டையாட முயன்ற தந்தை மகனை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். சுந்தரராஜபுரம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் வனவிலங்குகள் வேட்டையாடப்படுவதாக காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. இதனையடுத்து போலீசார் அப்பகுதியில் சோதனை செய்தபோது ஆராய்ச்சி ஊரணி ஓடை பகுதியில் உள்ள விவசாய தோப்பில் நாட்டு வெடிகுண்டுகளை பதுக்கி வைத்திருந்த அந்தோணி மற்றும் அவரது மகன் மதன்குமார் ஆகியோரை கைது செய்தனர். மேலும் அவர்களிடமிருந்து 7 நாட்டு வெடிகுண்டுகளை பறிமுதல் செய்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடியில் தனியார் கல்லூரியின் பேருந்தை கடத்திச் சென்று அதே கல்லூரி மாணவரை போலீசார் தேடி வருகின்றனர். ஆலங்குடியில் செயல்பட்டு வரும் தனியார் கல்லூரியில் கபிலன் என்ற மாணவர் டிப்ளமோ 3ஆம் ஆண்டு பயின்று வருகிறார். இவர் தனது நண்பர்கள் உதவியுடன் கல்லூரியின் பேருந்தை கடத்திச் சென்றதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து கல்லூரி நிர்வாகத்தினர் அளித்த தகவலின் பெயரில் போலீசார் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். இதனிடையே டீசல் இல்லாத காரணத்தால் பேருந்தை அறந்தாங்கி அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி அருகே நிறுத்திவிட்டு கபிலன் நண்பர்களோடு தப்பி ஓடினார். இதனையடுத்து போலீசார் பேருந்தை மீட்டு கபிலன் மற்றும் அவரது நண்பர்களை தேடி வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே போலி ஆவணங்கள் மூலம் 30 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நிலத்தினை அபகரித்த வழக்கில் மேலும் 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். விச்சூர் கிராமத்தில் கோட்டீஸ்வரி என்பவருக்கு சொந்தமாக 3600 சதுர அடி நிலம் உள்ளது. இந்நிலத்தை சிலர் போலி ஆவணங்கள் மூலம் அபகரித்துள்ளதாக ஆவடி மத்திய குற்றப்பிரிவு போலீசில் புகார் அளிக்கப்பட்டது. இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்திய போலீசார் மோசடியில் ஈடுபட்ட தமிழ்ச்செல்வனை கடந்த மாதம் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்நிலையில் மோசடிக்கு துணை போனதாக 3 பெண்கள் உட்பட 4 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர்.
குமுதம் மற்றும் தமிழ்நாடு மின்சார வாரியம் இணைந்து வழங்கும் சிக்கனமும் பாதுகாப்பும் யூஸ்ஃபுல் டிப்ஸ் மின் நுகர்வோர் சேவை மையம். மின் கட்டணம் தொடர்பான சந்தேகங்கள், இலவச மின் இணைப்பு குறித்த தகவல்கள், பழுதடைந்த மின் கம்பங்கள் அல்லது பில்லர் பாக்ஸ் குறித்த தகவல் தர, மின் இணைப்பு பெயர் மாற்றம் குறித்த சந்தேகம், இவை அனைத்திற்கும் 9497 9497 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.